கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வரை. இப்பொழுது ஒரு அருமையான நாடகம் நீங்கள் காணவிருக்கிறீர்கள். நாடகத்தின் தலைப்பு மேன்மை பாராட்டுதல். நாடகத்தை கண்டு ரசியுங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது. கலர் கலரா தரணும், கலர் கலரா பலூனு, எவ்வளோ டெக்கரேஷன். அட அந்த அக்காவும் பாருங்க எவ்வளோ அழகா போட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. பசங்க எவ்வளோ சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யாரால பார்க்க முடியும்? என்னால மட்டும்தானே பார்க்க முடியும். இதெல்லாம் யாரால பார்க்க முடியும்? என்னால மட்டும்தானே பார்க்க முடியும். நான் மட்டும் இந்த சரீரத்துல இல்லைன்னா இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அதனால என் சரீரத்தை கண்ணா இருக்கிறதுனால எல்லாரும் என்னதான் மதிக்கணும். பார்த்துக்கங்க. கண்ணானது ஏன் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும்? வாய் நான் இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டு முக்கியம் தானே. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க தங்கச்சி. ஐயா சொல்லுங்க ஐயா. சாப்பிடணும்ல, சாப்பிட்டா தானே வாய் தானே சாப்பிட முடியும். கீரை, கறி, மீன், முட்டை, பால் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு இன்னும் சத்து தரேன். அதுவே பிரசல கண்ணுக்கு பொண்ணாங்க நிற்கிறேன். 40 நாள் சாப்பிடணும். நல்ல பிரகாசமா இருக்குன்னு ஓகே பேர்ல சொல்றாங்க. அது மாதிரி நான் தினம் சாப்பிட்றதுனால தான் இந்த கண்ணுக்கு நல்ல ஒளி ஊற்றி பார்க்குற அந்த கண்ணுக்கு நல்ல வெளிச்சம். நான் மட்டும் இல்லைன்னு சொன்னா உன் கண்ணு நல்ல கண் இல்லை, அது நல்ல கண்ணு. இதுக்கு எதுக்கு நான் முக்கியத்துவம் பண்ணணும்? என்ன சொன்னேன்? நல்ல கண்ணுன்னு சொன்னியா? நான் மாத்திரம் உனக்கு வெளிச்சமா இல்லைன்னா நீ கீழே விழுந்து பல்ல
சரியா வரலன்னா உங்களால அப்படி துடிக்க முடியுமா சொல்லுங்க? அப்புறம் நம்ம கையக்கா சொன்னாங்களே, என்னாலதான் எல்லாமே சாப்பிட முடியும், என்னாலதான் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட வராம நின்னுட்டேன்னா மத்து போச்சுன்னு கத்துறேன். ஏன் நான் உங்ககிட்ட இல்லைன்னு தானே? அடுத்து கால் அண்ணன் சொன்னாரு, நான் தான் இந்த சரீரத்துக்கு சுமை தாங்கின்னு சொன்னாரு. நான் மட்டும் உங்ககிட்ட சரியாய் வரல, ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னாக்கா உங்களால ஏன் முதல்ல நிமிர்ந்து நிக்க முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம இந்த மாம்சத்துல உயிர் எங்க கலந்துருக்குன்னு தெரியுமா? இந்த ரத்தத்துல தான் கலந்துருக்கு. ரத்தம் வந்து மாம்சத்தை ஜீவன் சொல்றாங்க, ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த மனுஷனுடைய பாவத்துக்காக நம்ம ஏசப்பா வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்திருக்காரு. இப்போ சொல்லுங்க, இந்த ரத்தம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த ரத்தம் வந்து இல்லைன்னா நீங்க எல்லாருமே வந்து வெறும் உடம்பா தான் இருக்கணும். ஸோ நான் தான் இம்பார்ட்டன்ட். நிறுத்துங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் வெவ்வேறு வகையில தான். ஆனா நம்ம எல்லாரும் எதுக்குள்ள இருக்கோம் தெரியுமா? ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கோம். அதை நீங்க நினைச்சுக்கங்க. இதுல நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் மதிப்பு மிக்கவன், நீ மதிப்பு மிக்கவன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாருங்க, நம்ம எல்லாரும் செய்யற நன்மையை தீமையை உணர்றதுதான் என்னுடைய வேலை. எல்லாரும் நன்மை செஞ்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோகம் போலாம். தீமை செஞ்சா எல்லாரும் சேர்ந்து நரகத்துக்கு தான் போக முடியும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரைங்கிறது மேன்மை பாராட்டணும். இது பைபிள்ல எழுதி இருக்குல்ல, இது தெரியுது தானே? ஐயோ, என்ன ஒரு தம்பி தள்ளாடி வரானே, ஐயோ. இப்பதான் ஒருத்தர் பேசி சொன்னாங்க. கட்சியில பார்த்தா அந்த கண்ணு தானே அவ்வளவு அழுது, அந்த வாய் தானே அவ்வளவு ஆறுதல் சொல்லுது, அந்த கையை தானே போய் தடவை கொடுக்குது. ஒருத்தவங்க விழுந்துச்சாங்க, உடனே அந்த சரீரத்துல இருந்து மொத்தமா போய் என்ன செஞ்சீங்க? நீங்க எல்லாரும் மொத்தமா தூக்கி விட்டீங்க இல்லையா? அப்போ உன்னோட யாரும் சலிச்சவங்க கிடையாது. ஒவ்வொரு அவயமும் சரீரத்துக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு அவயம் சரீரத்துக்குள்ள இருந்து செயல்பட்டாதான் அதுக்கு மதிப்பு. சரீரத்துல இல்லாம கையை நான் தான் பெரிய ஆளுன்னு யாரா வெட்டி போட்டா கையை தான் செத்து போவாங்காட்டி சரீரம் அப்படியே தான் இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா சரீரத்துக்குள்ள இருந்து அடங்கி ஒடுங்கி சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை செய்யணும். இந்த நாடகமானது சரீரத்துக்கும் பொருந்தும், நம்முடைய குடும்பத்துக்கும் பொருந்தும், நம்முடைய சபைக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செயல்பாடு மாதிரி தான் நாமும் இந்த ஆலயத்திலையும் நம்முடைய குடும்பத்திலையும் ஒவ்வொரு செயல்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். மேன்மை நம்மை குறித்து அல்ல, நம்முடைய சரீரத்தை குறித்து அல்ல, நம்மை படைத்த தலையாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதுதான் கடைசியா ஆவி தி ஸ்பிரிட் வந்து நமக்கு போதிச்சாங்க. தேவன் தாமே இந்த நாடகத்தை ஆசீர்வதிப்பார்.